என்னதான் பண்ணாலும் உடம்பு குறைய மாட்டேங்க கஷ்டப்படுறீங்களா? தோசை கஞ்சின்னு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். சட்டுன்னு சேவ் பண்ணி வச்சுட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற கருப்புளுந்து, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற கொள்ளு, அதிக ப்ரோட்டீன் இருக்கிற பச்சைப்பருப்பு, பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுற வெந்தயத்தை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா முளை கட்டி வச்சு எடுத்துருங்க. அதை ஒரு 4 நாளைக்கு நல்லா நிழலே காய வச்சு எடுத்தா இந்த மாதிரி ஆகிடும். இப்படி பண்ணுறப்ப அந்த பருப்பில் இருக்கிற சத்துலாம் அப்படியே இருக்கும், எதுவும் காணாம போகாது. இப்போ பேனில் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் யூஸ் பண்ண கருப்பு கவுனி அரிசியை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துருங்க. அது கூடவே மிளகு, ஜீரகம், காய வச்ச பூண்டை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துருங்க. அதையும் இப்போது ஸ்ப்ரவுட் பண்ண எல்லாத்துக்கூடையும் வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தா அவ்வளோதான், வெயிட் லாஸ் பவுடர் ரெடிங்க. கண்டிப்பாக இவ்வளோ ப்ராசஸ் செய்ய கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேம் ப்ரொசீஜரில் ரொம்ப ஆர்கானிக்காக செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. இந்த பவுடரை தோசை மாவில் கலந்து தோசையாக சாப்பிட்லாம், இல்லைனா கஞ்சி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். கான்டாக்ட் அண்ட் வெப்சைட் டீட்டெயிலாம் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்க, செக் பண்ணி பாருங்கள்.